நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஆசையாக பெட்டி கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய தேங்காய் பருப்பி தான் பண்ண போகிறோம். இதுக்கு அதிக பொருட்களே தேவைப்படாது, 3 பொருள் தான் தேவை இந்த பருப்பி பண்ணுறதுக்கு. வாங்க இந்த தேங்காய் பருப்பி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தேங்காயாக ஒரு தேங்காயாக துருவி எடுத்திருக்கேன். இப்போ இதை வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க தேவையில்லை. அந்த ஈரப்பதம் இருக்குது இல்லைங்களா, தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கிட்டால் போதும். தேங்காயை இது போல் அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துட்டு இப்போ இதில் வெள்ளைப்பாகு ஊற்றிக்கலாம். ஒரு தேங்காய்க்கு 1/4 கிலோ வெல்லம் இது போல் காய்ச்சி எடுத்திருக்கேன். இதுக்கு பக்குவம்லாம் கிடையாது, சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய்ச்சிருக்கேன். வெல்லம் போடுறதா இருந்தால் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி காய்ச்சிட்டு வெள்ளைப்பாகு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதில் மண் அதிகமாக இருக்கும், அதனால தான். இப்போ இதை கிளறிக்கலாம். இதில் 3 ஏலக்காயை தூள் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் கூட கொஞ்சம் சுக்குத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த மனம். வெள்ளைப்பாகு ஊற்றணும் இல்லையா, அந்த பாகு கொஞ்சம் இறுக்கம் கொடுக்குற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி அடுப்பில் வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். நம்ம ஊற்றின வெள்ளைப்பாகு வெளியில் தெரியாமல் நல்லா தேங்காய் உறிஞ்சிருச்சு. அந்த மாதிரி தான் நம்ம இதை வதக்கிக்கணும். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணி வச்சு இது போல் ஒரு தட்டு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் நெய் இல்லைன்னா எண்ணெயை தடவிக்கோங்க. அப்போ தான் அடியில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஸ்பூனில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு நம்ம இதை கொஞ்சம் நல்லா அமுத்தி வச்சுக்கலாம். அப்போ தான் ஒரே போல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் இல்லைன்னா ஒரு தட்டில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே பீஸ் போட வேணாம். ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆறட்டும். அதுக்கப்புறமா பீஸ் போட்டுட்டு அடுத்து ஒரு 1 மணி நேரம் கழித்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து இதுக்கு பீஸ் போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பருப்பி இப்போ ஒரு 10 நிமிஷமாக ஆறிட்டுருக்கு. இப்போ இதில் பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை பீஸ் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரமாவது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். தேங்காய் பருப்பி பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை. 3 பொருள் தான் அதுக்கு தேவை. அதுவும் இல்லாத செய்கிற டைமும் ரொம்ப கம்மி தான். ஆறுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி எல்லாமே ரொம்ப ஈஸி தான். நீங்களும் இது போல் தேங்காய் பருப்பி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.